சென்னையிலேருந்து நம்ம நெய்வேலிக்கு கிளம்பியாச்சு. நான் காலையிலே லேட்டா தான் ஏந்திச்சேன். சீக்கிரமா ஏந்திச்சிட்டேன். பட் ஆனா, திரும்பி தூங்கிட்டு திரும்பி லேட்டா தான் ஏந்திச்சேன். அதுக்கப்புறம் நான் பஸ்ஸுக்கு புக் பண்ணதுனால டேரக்ட்டா நான் வந்து பஸ் ஸ்டேஜ் போய் பஸ் ஏறி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பஸ்ஸு எடுத்தாங்க 9 மணிக்கு. எடுத்த அப்புறம் நானும் அதிலே பாட்டு கேட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஜாலியா தான் போயிட்டுருந்துச்சு. எனக்கு வந்து இப்போ ட்ராவல் பண்ணக்குள்ள பாட்டு கேட்டா ஒரு ஜாலியா ஃபீலா இருக்கும். அதெல்லாம் வந்தேன். அப்படியே நெய்வேலியும் ரீச் ஆயாருச்சு. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவனும் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன்னு சொல்லிட்டான். அதுக்கு என் வீட்ல யாருக்கும் தெரியாது. எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் நான் வர்றது. நான் சொன்ன மாரியே அவனும் வந்து இறங்கி நின்னுட்டான். அவனும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டான். அவன காட்டுறேன். இவன் யாருன்னு உங்களுக்கு பழைய வீடியோஸ் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். அவன் தான் ஹரி. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன தான் வந்தோனே "என்னடா வீடியோ எடுத்துட்டே வரியா?" அப்படின்னு கேட்டான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன கூட்டிட்டு அவனும் நானும் போயிட்டுருக்கோள்ள ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டாய்ங்க. அதுக்கப்புறம் நானும் அவன் வந்து ஹரி வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துருந்தனால அவன் ஸ்கூட்டியில் வந்துட்டுருந்தான். நானும் அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் காரில் வந்துட்டுருந்தோம். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு காரில் பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். அவன் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தான். அங்கே வந்து முன்னாடி போய் நின்னுட்டான். அடுத்த வீடியோ ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சர்ப்ரைஸ் வீடியோ பார்க்க முடியும். ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க நான் உங்கள் நெக்ஸ்ட் பார்த்து நெக்ஸ்ட் பாய்.